ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் கிராக் சிஎஸ் ஐடி வித் திவ்யா. நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 3 யூனிட்ஸ் முடிச்சிருக்கோம். இது வந்து நம்ம 4th யூனிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ மெம்பர்ஷிப் எடுத்தவங்களுக்கு வந்து பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி 3 யூனிட்ஸ் முடிச்ச பிடிஎஃப் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த யூனிட் முடிக்க இந்த யூனிட்டோட பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ ஸ்பிளிட்டா வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப் வராது. இப்போ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம் பார்த்துட்டு இருக்கேன்னா அந்த யூனிட் கவர் ஆகும்போது தான் வந்துட்டு நான் அந்த மர்ஜ் பண்ணிட்டு ஒவ்வொரு கிளாஸ்லேயே பிடிஎஃப் மர்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். அது வந்து நான் இந்த மெம்பர்ஷிப் பிளான் வந்து லான்ச் பண்ணப்போவே கிளியராகவே சொல்லியிருந்தேன். நீங்க அந்த வீடியோ வேணா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு யூனிட் முடிக்க தான் வந்துட்டு போடுவேன். ஸ்பிளிட்டா ஒவ்வொரு கிளாஸோடது வந்து பிடிஎஃப் உங்களுக்கு வராது. அதுக்கு ஒரு மெயின் ஒரு ரீசன் அப்படின்னா வந்துட்டு நீங்க கிளாஸ் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா கவனிச்சுட்டு நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. அந்த ஒரு 3-4 டேஸ்லயே அது மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது அவ்வளவுதான் நம்மளோட பிரெயின் கெப்பாசிட்டி இருக்கு. கண்டிப்பா 2 டேஸ்லயே நம்ம மறக்கும். அந்த மறக்கிற அந்த ஸ்டேஜ் ஆகும்போது உங்களுக்கு கையில பிடிஎஃப் கிடைக்குது. ஓகே. இந்த யூனிட் முடிக்கும்போது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க? அந்த பிடிஎஃப் ஃபுல்லா வந்து கோ த்ரூ பண்ணுங்க. அப்ப மறுபடியும் அத மறக்கிற அந்த ஸ்டேஜ்ல வந்து மறுபடியும் நீங்க ரீட் பண்ணும்போது இன்னும் அந்த கான்செப்ட் வந்து பிரெயின்ல வந்து ஸ்டிக் ஆகி கிடைக்கும். ஓகே. ஸோ அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ நீங்க கிளாஸ்ல இருந்து ஒரு என்னதான் பிடிஎஃப் இருக்கு அப்படின்னாலும் சின்னதா உங்களோட ஹேண்ட் ரிட்டன்ல இருந்து நோட்ஸ் எடுக்கிறது எனிவே அது வந்து உங்களுக்கு நல்லதுதான். ஓகே. அப்புறம் அது கூடாம உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் த மெம்பர்ஷிப் மெம்பர்ஸ்க்காக ஸ்பெஷல் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு சிஓஏல இருந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் கொடுத்தேன். ஆனா வந்து நிறைய பேருக்கு வந்து மார்க்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி சேடா இருக்கீங்க. ஆனா நான் சொல்றேன், நம்ம வந்து நார்மல் ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ் கொடுத்து உங்கள நம்ம வேணா ஹாப்பியா வைக்கலாம். ஸோ அதுல உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு நிறைய ஒரு கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல இருந்து ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். எல்லாமே ஈஸி பார்த்துட்டு போயிட்டு அங்க டிஃபிகல்ட்டா இருந்தானே உங்களால மேனேஜ் பண்ண முடியாம போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஓகே. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம ட்ரீ வரைக்கும் தான் நம்ம இப்ப பார்த்துருக்கோம் இல்ல? ட்ரீ வரைக்கும் பார்த்துட்டோம். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறது கிராஃப். இந்த கிராஃப்லயே வந்து நெறையவே இருக்கு. பார்த்தோன்னா ஒரு சின்ன வேர்டு தான் இருக்கு. ஆனா வந்து நெறைய படிக்கிறதுக்கு இருக்கு. ஸோ நான் இந்த கிளாஸ்ல கிராஃப் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீ நம்ம முன்னாடி கிளாஸ்ல ட்ரீ படிச்சிருந்தோம்ல. ஆனா வந்து ஃபாரஸ்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் கூட ட்ரீ படிக்கும்போது வேணும். ஓகே. தெரியணும். உங்களுக்கு என்ன ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது தெரியணும். அதனால அந்த ட்ரீ கூட இருக்க வேண்டிய கான்செப்ட் தான் இது ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் அப்படின்னா என்ன? உங்களுக்கு தெரியும்ல. நம்ம நார்மலா ஃபாரஸ்ட் அப்படின்னா என்ன? ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள நெறைய ட்ரீ இருக்கும்ல. அதுதானே ஃபாரஸ்ட். ஒரு ட்ரீ இருக்கிற ஒரு சின்ன ஒரு ட்ரீ இருக்குன்னா அது ஃபாரஸ்ட் இல்ல. அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள நெறைய ட்ரீ இருக்கும்போது அது ஒரு ஃபாரஸ்ட் ஆகுதுல்ல. அதே மாதிரி தான் இட்ஸ் ரெஃபர் டு எ கலெக்ஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் டிஸ்ஜாயின்ட் ட்ரீஸ். எல்லா ட்ரீயும் கூட கனெக்டாவா இருக்கும். பெரிய ஒரு ட்ரீயா இருக்குமா? இல்ல. நெறைய இங்க இங்க ஒரு ட்ரீ இருக்குன்னா, இங்க வேற ட்ரீ இருக்கு. அந்த மாதிரி நெறைய ட்ரீ இருக்கிற கலெக்ஷனான ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே. In graph theory, forest is a set of trees that do not have any edges connecting them. Each tree within the forest is a separate connected acyclic graph. உங்களுக்கு தெரியும் ட்ரீ அப்படின்னா அசைக்ளிக் தான். ஓகே. ஒரு மெயின் ஒரு கான்செப்ட் தான் ட்ரீனா அசைக்ளிக் தான். ஓகே. அந்த ட்ரீயே வந்துட்டு கனெக்ட் ஆகும்போது தான் சைக்கிள் ஃபார்ம் ஆகும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டும் அதே மாதிரி தான். இட்ஸ் எ செப்பரேட் கனெக்டட் அசைக்ளிக் கிராஃப். ஓகே. அப்புறம் வந்து இந்த டிஃப்ரெண்ட் ட்ரீஸ் இருக்கும்னு சொன்னேன்ல. அது டு நாட் ஹேவ் எனி எட்ஜஸ் கனெக்டிங் தான். அது வந்து செப்பரேட்டா இருக்கும். ஆனா அது மாதிரி நெறைய டிஸ்ஜாயிண்ட் ட்ரீஸ் அப்படின்னாலே ஃபாரஸ்ட் தான். ஓகே. இந்த டிஸ்ஜாயிண்ட்ங்கிற கீவேர்டு வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. The collection of 0 or more trees is called forest. It's a set of n greater than equal to 0 disjoint trees. The concept of a forest is very close to that of a tree because if we remove the root of the tree, we obtain a forest. For example, removing the root of any binary tree produces a forest of two trees. ஓகே. இப்போ ஒரு பைனரி ட்ரீட ஒரு ரூட் இப்போ இது மாதிரி ஒரு பைனரி ட்ரீ இப்படி இருக்கு. இப்படி ஒரு பைனரி ட்ரீ இருக்கு. இதோட ரூட்டை நான் ரிமூவ் பண்றேன். ரூட் ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆக்சுவலி நடக்குது? இந்த பாகம் கனெக்ஷன் இல்லாம போகுது. கரெக்டா? இது வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு இப்படி செப்பரேட்டா இருக்கும். இந்த ரைட் சைடு இப்படி செப்பரேட்டா இருக்கும். ஓகே. ஸோ நவ் இட்ஸ் பிகம் ஏ ஃபாரஸ்ட். ஓகே. அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. So key characteristics of forest are disjoint trees. அதான் மறுபடியும் அதே point தான். Each tree in a forest is separate from the others. There are no edges connecting them. See, there is no edges connecting them. Edge connect ஆகும்போது அது ஒரு tree ஆയി மாறி இருக்கு. Okay.
அப்புறம் அசைக்ளிக், தென் கலெக்ஷன் ஆஃப் ட்ரீஸ். இதுதான் வந்து இதோட இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து கிராஃப். ஓகே, கிராஃப் இஸ் a non-linear data structure like tree. ட்ரீயும் கிராஃபும் தான் வந்துட்டு non-linear data structures. ஓகே, that consist of கிராஃபுக்குள்ள என்னென்ன இருக்கும்? vertices or nodes. நம்ம இதை என்ன சொல்லுவோம்? vertices இல்லைன்னா nodes அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து கனெக்ட் பண்ற இந்த லைனை நம்ம என்ன சொல்லுவோம்? this is edge. Okay, so it's a collection of edges and vertices. Okay, V and E. Now இதுல കുറച്ച് ടെർമിനോളജി நம்ம ഇതിൽ പഠിച്ചோம்ல, ட்ரீல நிறைய ടെர்மினாலஜி படிச்சோம்ல, ரூட், பேரண்ட், டெப்த், லெவல் அப்படின்னு படிச்ச மாதிரி கிராஃப்லயும் கொஞ்சம் இருக்கு. ஒன்னு வந்து adjacent neighbors அப்படின்னா என்ன அப்படின்னா, two vertices are adjacent and neighbors if they are endpoints of an edge. இப்ப பார்த்தீங்கன்னா இது மேபி இதோட பேரு A, B, C னா இந்த A வந்து B கூட இதா இருக்கு, என்ன சொல்றது, adjacent இருக்கு அப்படின்னு சொல்லலாம். Two vertices are adjacent and are neighbors if they are endpoints of an edge. See, இந்த edgeோட endpoints தான் வந்து இது ரெண்டும். அதனால இவங்க ரெண்டு பேரும் வந்து adjacent இருக்குல்ல, neighbors இருக்கு. ஓகே, அப்புறம் டிகிரி, நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன்சிடென்ட் ஆன் ஏ நோட். ஓகே, இப்போ ஒரு நோடுல இப்போ இதோட இந்த ஏங்கிற நோடோட டிகிரி என்னன்னு கேட்டேன்னா 2. பார்த்தேன்னா இதுல வந்து எத்தனை எட்ஜஸ் இருக்குங்கிறது தான் இன் டிகிரியும் இருக்கு, அவுட் டிகிரி இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து அவுட் டிகிரி அங்க போகுது, பிக்கு போகுது, இது வந்து ஏக்கு வருது. ஓகே, ஸோ இதோட ஏயோட டிகிரி என்னன்னு கேட்டேன்னா 2 தான். Okay, so number of edges incident on a node. Order of a graph, the number of vertices in a graph. இப்போ நம்மளோட டிகிரி கேட்டோம்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ் தான் டிகிரினா, கிராஃபோட ஆர்டர் என்னன்னு கேட்டோம்னா, இப்போ இந்த கிராஃபோட ஆர்டர் என்னன்னு கேட்டோம்னா 3 தான். ஆர்டர் கேட்டோம்னா நீங்க என்ன பண்ணணும்? ஜஸ்ட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். ஓகே, இங்க 3 இருக்கு, ஸோ ஆர்டர் வந்து 3. அப்புறம் சைஸ் ஆஃப் த கிராஃப் அப்படின்னா என்ன? நம்பர் ஆஃப் எட்ஜஸ். இது வந்து மாறி போகக்கூடாது. ஆர்டர் அப்படின்னா நம்பர் ஆஃப் வெர்டிசஸ், சைஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் எட்ஜஸ். ஓகே, ஸோ இது பார்த்தோன்னா இதோட இது பாருங்க, இது ஒரு கிராஃப் தான். ஓகே, இந்த கிராஃபில் இப்படிதான் இருக்கும். இது வந்து மொத்தமா ஒரு கிராஃப் தான். ஓகே, இப்போ இது வந்து செப்பரேட்டடா இருக்கு, ஐசோலேட்டட் கிராஃப் இதுக்குள்ள வருது. அப்புறம் இங்க இது டிஸ்கனெக்டட் டூ இது இருக்கு. ஓகே, டிஸ்கனெக்டடா இங்க ஒரு சைக்கிள் கூட ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இது ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இதோட டிகிரி, இந்த கிராஃபோட டிகிரி என்னன்னு கேட்டேன்னா பாருங்க, இதுல இருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ். இப்போ பாருங்க, ஏக்கு வந்து எத்தனை எட்ஜஸ் இருக்கு? 2, பிக்கு 2, இக்கு 2. இது எங்கெல்லாம் 1, இங்க எதுவுமே இல்லை. அப்போ மேக்ஸிமம் என்ன? 2 தானே. ஸோ அதனால இந்த டிகிரி வந்து 2ஆ இருக்கு. அப்புறம் நம்ம படிச்ச ஆர்டர், இதோட ஆர்டர் என்னன்னு கேட்டோம்னா, இந்த கிராஃபோட ஆர்டர் கேட்டோம்னா 1, 2, 3, 4, 5, 6. டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் 6 இருக்கு. ஸோ 6 இஸ் த ஆர்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்குறோம்? இன் டிகிரி, அவுட் டிகிரி, டிகிரி. இது வந்து டைரக்டட் கிராஃப்ல தான் இது வரும். டைரக்டட் அப்படின்னா என்ன? இது வந்து அன்டைரக்டட் கிராஃப். பாருங்க, ஆரோ இல்ல. ஓகே, ஸோ இது என்ன சொல்லுவோம்? ஆரோ இருக்கிறதுனால டைரக்ஷன் இருக்குல்ல, ஸோ இது டைரக்டட் கிராஃப். டைரக்டட் கிராஃப்ல இன் டிகிரி அப்படின்னா அந்த கிராஃபுக்குள்ள அந்த நோடுக்கு என்ன டிகிரி, எந்த எட்ஜஸ் வருமோ அதுதான் நம்பர் ஆஃப். இப்போ பார்த்தோன்னா 1க்கு ஏதாவது எட்ஜஸ் வருதா? பாருங்க, 1லேக்கு ஒண்ணுமே வரல. ஸோ 1ஓட இன் டிகிரி வந்து 0ஆ இருக்கு. ஆனா பாருங்க, சாரி, இன் டிகிரி வந்து 1 இருக்கு, 1க்கு இந்த 2ல இருந்து வருது. ஸோ இங்க இன் டிகிரி 1ஆ இருக்கு, அவுட் டிகிரியும் வந்து 1ஆ இருக்கு. அது மாதிரி இப்போ 0 பார்த்தோன்னா 0க்கு எத்தனை வருது பாருங்க, எத்தனை இன் டிகிரி இருக்கு? 0ஓட இன் டிகிரி வந்து 2, அவுட் டிகிரி வந்து 1, 2, 2. இப்போ இந்த 4 எடுத்தேன்னா 1, 1 போகுது, 1 வருது. அது மாதிரி. ஓகே, ஸோ டிகிரி, இப்போ ஒரு டைரக்டட் கிராஃப் ஒரு டிகிரி கேட்டோம்னா இன் டிகிரி பிளஸ் அவுட் டிகிரி எத்தனை இருக்குங்கிறது. ஸோ டோட்டல் தான் நம்ம பார்ப்போம். இன் டிகிரி, அவுட் டிகிரி ரெண்டுமே பார்ப்போம். ஓகே, next is successor and predecessor of graph. If node U is adjacent to node V, U is the predecessor of V and V is the successor of U. இப்போ இந்த 1ல இருந்து 0க்கு போகுது, ரைட்? ஸோ 1 அப்படிங்கிறது 0ஓட predecessor. ஓகே, அது மாதிரி நோட் U is adjacent to node V and U is the predecessor of V. U வந்து இந்த 1 வந்து 2, இந்த 1 வந்து 0ஓட predecessor,
0 வந்து 1ஓட சக்சஸர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அப்புறம் சோர்ஸ் நோட், சிங்க் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது ரொம்ப ஈஸி தான். இந்த படம் பார்த்துட்டு இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. இன் a directed acyclic graph, a source node is a node with no incoming connection from other nodes, while a sink node is a node without outgoing connections. சோர்ஸ் நோட் என்ன சோர்ஸ் நோடுக்கு நம்ம வேர்டெக்ஸும் கூட சொல்லுவோம். சோர்ஸ் நோட் இஸ் a node with no incoming connection from other nodes. இதுக்கு வேற நோட்ல இருந்தோ இன்கமிங் கனெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. இது நான் சோர்ஸ் தான். நான் எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பேன். நான் ரிசீவர் கிடையாது. நான் எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்குவேன். எனக்கு வந்து இன்கமிங் எதுவுமே வேண்டாம். நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஓகே அதுதான். ஸோ நோ இன்கமிங் கனெக்ஷன் அப்படின்னா வந்துட்டு என்ன பாருங்க, இதுல எது வந்து சோர்ஸ் நோடு. அப்புறம் சிங் நோடு அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இன்னோடு மட்டும்தான் இருக்கும். இட்ஸ் எ நோட் வித்தவுட் அவுட் கோயிங் கனெக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த 1 பார்த்தேன்னா அதுக்கு 1 அவுட் கோயிங் கனெக்ஷன் எதுவுமே இல்ல. ஓகே. இப்போ இது 2 பார்த்தேன்னா 2 இஸ் எ சோர்ஸ். 2 வந்து கொடுத்து இன்கமிங் எதுவுமே இல்ல. கொடுத்துட்டு தான் இருக்குது. ஓகே. சோர்ஸ் தான். அண்ட் 4 ஆல்சோ எ சோர்ஸ். 3யும் 1ம் பார்த்தேன்னா இதுல இன்கமிங் மட்டும்தான் இருக்கு. அவுட் கோயிங் எதுவுமே இல்ல. வித்தவுட் அவுட் கோயிங். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், என்ன சொல்லலாம், இதை வந்துட்டு சிங் நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 and 3 ஆர் சிங் நோடு. நெக்ஸ்ட் பெண்டன்ட் வேர்டெக்ஸ் என்ன, ஐசோலேட்டட் நோடு என்னங்கிறது. இதுல வந்து இதுதான் வந்து பெண்டன்ட் நோட். பெண்டன்ட் வேர்டெக்ஸ். பெண்டன்ட் அப்படின்னா இங்க பாருங்க, நம்மளோட செயின்ல எல்லாம் சொல்லுவோம்ல பெண்டன்ட் இருக்குன்னு சொல்லுவோம்ல. இந்த பெண்டன்ட் வேர்டிசஸ் அது வேர்டிசஸ் தட் ஹாவ் டிகிரி 1. இதுல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஓகே. ஒண்ணுதான் இருக்கும் டிகிரி 1. இங்க பார்த்தேன்னா இதுக்கெல்லாம் டிகிரி பாருங்க 1, 2, 3 எல்லாம் டிகிரி இருக்கு. ஓகே. ஆனா இதுக்கு மட்டும் பார்த்தேன்னா இது செப்பரேட்டா டிஸ்ஜாயிண்டா வந்து இருக்கு. செப்பரேட்டா இருக்கு. இதுக்கு பாருங்க, இதுக்கு டிகிரி வந்து என்ன 1. அது மாதிரி இருக்கிற வேர்டெக்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், பெண்டன்ட் வேர்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஆனா இங்க பார்த்தேன்னா இங்க ஒரு வேர்டெக்ஸ் வந்து செப்பரேட்டா இருக்குல்ல, இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஐசோலேட்டட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோலேட்டட் நோட் அப்படின்னா when a node is not connected with any other node, then it is called isolated node. ஓகே. இது கூட இந்த 1 கூட ஆக்சுவலி ஒரு ஐசோலேட்டட் நோட் தான். நெக்ஸ்ட் பாத் உங்களுக்கு தான் தெரியுமே. பாத் இதுக்கு எங்க போகணும் அப்படின்னா என்ன பாத், எந்த ரூட் கூட போகுங்கிறது. பாத் ரெப்ரசன்ட்ஸ் a sequence of edges between the two vertices. அப்புறம் சைக்கிள் அப்படின்னா என்ன, ஒரு வேர்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அங்கேயே வருது அப்படின்னா வந்து ஒரு சைக்கிள். இப்ப பார்த்தேன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இங்க வந்து அப்புறம் இங்கேயே முடிக்கும் போது இங்க என்ன நடக்குது, அங்க ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. The path from a vertex to itself is called a cycle. A graph is called. Graph வந்து நம்ம சைக்கிளுக்குன்னு சொல்லுவோம். எப்போ அதுல சைக்கிள் இருக்கு அப்படின்னா, இல்லைன்னா வந்து அசைக்கிளிக். ஆனா ட்ரீ வந்து எப்பவுமே அசைக்கிளிக்கா இருக்கும். ஓகே. அடுத்தது மல்டிபிள் எட்ஜஸ், பேரலல் எட்ஜஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது பாருங்க, இப்ப இந்த V1க்கும் V3க்கும் இடையிலே 2 எட்ஜஸ் வருது பாருங்க. டைரக்டா ஒரு எட்ஜஸ் இருக்கு, இல்லாம வேறொரு எட்ஜஸும் கூட இருக்கு. சோ இதை நம்ம என்ன சொல்லலாம், parallel edges. At a time பாருங்க parallel edges இருக்கு. If two vertices connected with more than one edge, then such edges are called parallel edges. Okay. So E1 and E4. நெக்ஸ்ட் லூப் அப்படின்னா என்ன, இதுதான் லூப். இங்க பாருங்க, this one is loop. லூப் என்னன்னா an edge of a graph which join a vertex to itself. இது வந்து வேற எங்கேயும் கனெக்ட் ஆகல, இந்திலே வந்து கனெக்ட், இந்த வேர்டெக்ஸ்குள்ளே வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இதை நம்ம என்ன சொல்லுவோம், லூப், செல்ஃப் லூப் அப்படின்னு சொல்லுவோம். A loop at a vertex gives degree 2 to that vertex. ஓகே. யூஷுவலி நம்ம இப்போ ஒரு இப்படி ஒரு ஒரு வேர்டெக்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து இதுக்கு என்ன டிகிரி, டிகிரி வந்து 1 தான். ஆனா இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட டிகிரி வந்துட்டு லூப்போட டிகிரி வந்து என்ன 2ஆ இருக்கும். ஓகே. நவ் டைப்ஸ் ஆஃப் கிராஃப் வந்து நிறைய டைப் ஆஃப் கிராஃப் இருக்கு. சிம்பிள் கிராஃப், மல்டி கிராஃப், சியூடோ கிராஃப், நல் கிராஃப், ட்ரிவியல் கிராஃப், டை கிராஃப், அன்டைரக்டட் கிராஃப்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்னன்னு நம்ம ஜஸ்ட் வந்து கோத்ரூ பண்ணிட்டு போகலாம். ஓகே. சிம்பிள் கிராஃப் அப்படின்னா வந்துட்டு அதுல என்னென்ன இருக்காது, மல்டிபிள் எட்ஜஸும் லூப்ஸும் வராது. உங்களுக்கு தான் தெரியுமே மல்டிபிள் எட்ஜஸ்னா என்ன, இது மாதிரி பேரலல் எட்ஜஸ் அப்புறம் லூப், இது எதுவுமே வராம இருந்ததுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சிம்பிள் கிராஃப். இது ஒரு சிம்பிள் கிராஃபுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் மல்டி கிராஃப் அப்படின்னா if there are multiple edges between a pair of vertices,
பார்த்தேன்னா அத பாருங்க இந்த பியும் சிக்கும் இடையே തന്നെ நிறைய 2 இது இருக்கு. என்ன சொல்றது? எட்ஜஸ் இருக்கா? ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? அது மாரி வந்திருக்கு அப்டின்னா, மல்டி கிராஃப். ஆனா, இதுல வந்து லூப் இருக்காது. இது பார்த்தேன்னா இது மல்டி கிராஃப் கிடையாது. இங்க பேரலல் எட்ஜஸ் இருக்கு. பட் இது கூட லூப் கூட வந்திருக்கறனால இத வந்து என்ன சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். மல்டி கிராஃப்ன்னு சொல்ல மாட்டோம். ஓகே. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சூடோ கிராஃப் அப்டின்னா, மல்டி கிராஃபோட கூட அந்த லூப்பும் கூட வந்துருச்சு அப்டின்னா சூடோ கிராஃப். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த இது வந்து சூடோ கிராஃப் தான். ஓகே. நெக்ஸ்ட் நல் கிராஃப் அப்டின்னா, இது வந்து நல் கிராஃப். நல் கிராஃப்னா இந்த ஒரு 3 வெர்டெக்ஸ் இப்படி இருக்கிற மாரி இந்த பிக்சர் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. கிராஃப் அதாவது எட்ஜஸ் நெறைய வெர்டெக்ஸ் இருக்கு. ஒரு வெர்டெக்ஸ் எல்லாம் நெறைய வெர்டெக்ஸே இருக்கு. ஆனா நோ கனெக்ஷன். இதுதான் நம்ம நல் கிராஃப். கிராஃப் வேர் E equal to 0 is said to be null or empty graph. இது வந்து இப்படி கூட இருக்கலாம். ஓகே. ஜி வி அ அ வேர் E equal to 0 எட்ஜஸே இல்ல. அப்டின்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நல் ஆர் எம்ப்டி கிராஃப். இதே வந்து கிராஃப் வித் 1 வெர்டெக்ஸா இருக்கு அப்டின்னா, நோ எட்ஜஸ் அப்டின்னா ட்ரிவியல் கிராஃப். இது வந்து 1 மட்டும் இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அத ட்ரிவியல் கிராஃப் அப்டின்னு சொல்லுவோம். இதே வந்து 2, 3 இது மாதிரி இருக்கு. ட்ரிவியல் கிராஃப் மாதிரி 2, 3 இருக்கு வித்தவுட் கனெக்ஷன் அப்டின்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? நல் கிராஃப்ன்னு சொல்லுவோம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும். பட் இந்த டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. டைகிராஃப் அப்படின்னா டைரக்டட் கிராஃப். பாருங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏரோ போட்டிருக்கு. அதாவது டைரக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். Arrow exists to denote its direction. Vy, Vj is a pair of vertices which is different from Vj and Vi in case of digraph. Digraphல பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க இதுக்கு இங்க arrow போகுதுன்னா மறுபடியும் இங்க ஒரு arrow இருக்குன்னா அது டிஃப்ரெண்டா இருக்கு. இது கனெக்ஷன் இங்க தான் திருப்பி தான் போகுது. ஓகே. ஸோ இது வந்து V2, V1 இந்த எட்ஜஸ் இதெல்லாம் வந்து டைகிராஃப். ஓகே. V3, V2, V3, V2. V3க்கு V2க்கு போகுது. V3ல இருந்து V2க்கு போகுது. ஓகே. இது டைரக்ஷன் அது மாதிரி தான். அன்டைரக்டட் கிராஃப் அப்படின்னா ஆரோ எதுவுமே இருக்காது. கிராஃப் இன் விச் ஆல் எட்ஜஸ் ஆர் அன்டைரக்டட் இஸ் கால்ட். இதுல ஏதாவது ஒரு எட்ஜஸுக்காவது ஆரோ இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம அன்டைரக்டட் கிராஃப்னு சொல்ல மாட்டோம். எல்லா எட்ஜஸும் அன்டைரக்டடா இருந்தா தான் சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் கனெக்டட் கிராஃப். கனெக்டட் கிராஃப்னு பாருங்க இங்க ஒரு கிராஃப் இருக்கு, இங்க ஒரு கிராஃப் இருக்கு. த்ரூ திஸ் பாத் இது 2 கிராஃபையும் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ அட்லீஸ்ட் ஒன் பாத் எக்ஸிஸ்ட் பிட்வீன் எவ்ரி பேர் ஆஃப் வெர்டிசஸ் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? கனெக்டட் கிராஃப். டிஸ்கனெக்டட் கிராஃப்னு பாருங்க இங்க கிராஃப் இருக்கு, இங்க கிராஃப் இருக்கு. இங்க கனெக்ஷன் இல்லாததுனால என்ன ஆச்சு? டிஸ்கனெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் சைக்கிளிக் கிராஃப் அப்படின்னா சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. எல்லாமே ஈஸி தான். சைக்கிளிக் கிராஃப்னா டைரக்டட் கிராஃப் வித் சைக்கிள். பாருங்க சைக்கிள் ஃபார்ம் இருக்கா? நெக்ஸ்ட் டைரக்டட் அசைக்ளிக் கிராஃப். இது வந்து டைரக்டட் சைக்கிளிக் கிராஃப். ஓகே. டைரக்ஷன் இருக்கு பிளஸ் சைக்கிளிக்கா இருக்கு. ஆனா இது பாருங்க டைரக்ஷன் எல்லாம் இருக்கு. ஆனா அசைக்ளிக்கா இருக்கு. பாருங்க V1 இருந்து இப்படி பார்க்கலாம். V3ல இருந்து V2க்கு போகுது. V2ல இருந்து V1க்கு போகுதுங்க. இங்க இப்படி போயிட்டு இப்படி போய் ஆனா மறுபடியும் இங்க இருந்து திருப்பி இங்க வரல. இது இந்த பக்கம் தான் போகுது. அதனால இங்க சைக்கிளே ஆகல. ஓகே. ஸோ டைரக்ஷன் எல்லாம் இருக்கு. பட் நாட் சைக்கிளிக். அதாவது டைரக்டட் அசைக்ளிக் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ கிராஃப் பத்தி நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கோம். ட்ரீயை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன இது ரெண்டோட டிஃபரன்ஸ் அப்படின்னா கிராஃப்னு என்ன கலெக்ஷன் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் நம்ம சொன்னோம். ட்ரீ அப்படின்னா ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் வித் ரூட் நோடு இருக்கும். ரூட் கண்டிப்பா இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கேன் ஹவ் சைக்கிள்ஸ். இது வந்து சைக்கிள்ஸ் வரலாம், டிஸ்கனெக்டட் கூட ஆகலாம். ட்ரீ அப்படின்னா நோ சைக்கிள். இது நல்லாவே எழுதி வச்சுக்கோங்க. நோ சைக்கிள். ட்ரீல நோ சைக்கிள். ஆல்வேஸ் கனெக்டட் வித் ஒன் யூனிக் பாத் பிட்வீன் நோட்ஸ். எப்பவுமே கனெக்ஷன் இருக்கும். ஆல்வேஸ் கனெக்டட். ரூட் நோடு கிராஃபுக்கு கிடையாது, ட்ரீக்கு இருக்கு. எட்ஜஸ் வந்து கிராஃபில் எனி நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வரும். ட்ரீ அப்படின்னா n நோட்ஸ் இருக்கு அப்படின்னா இப்ப 3 நோட்ஸ் இருக்கு அப்படின்னா 2 எட்ஜஸ் தான் வரும். பாருங்க 3 நோட்ஸ் இருக்கு, 2 எட்ஜ். n மைனஸ் 1 எட்ஜஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட் எழுதி வைக்கணும். n மைனஸ் 1 எட்ஜ் அதுதான் ட்ரீயோட அதனாலதான் நம்ம இது ட்ரீல வந்து என்ன இல்ல சைக்கிள் இல்ல. இப்ப பாருங்க இது வந்து n மைனஸ் 1 எட்ஜஸுக்கு பதில் இங்க கூட இருந்தாலும் எட்ஜ் போட்டிருந்தேன்னா இங்க சைக்கிள் ஆயிருக்கும்ல.
அதுதான் n-1 எட்ஜ். அப்ளிகேஷன்ஸ் வந்து கிராஃபோட அப்ளிகேஷன் பார்த்தேன்னா சோஷியல் நெட்வொர்க், மேப்ஸ், நெட்வொர்க்ஸ். ட்ரீயோட ட்ரீயோட அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் சிஸ்டம், ஆர்கனைஸ்ட் சார்ட்ஸ், எக்ஸ்எம்எல் DOM இதெல்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் DOM படிச்சோம்ல, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இதுலெல்லாம் வந்துட்டு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல தான் இதெல்லாமே வந்து மெயின்டைன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார் கிராஃப். ஸ்டார் கிராஃப் அப்படின்னா ஒரு பைபார்டைட் கிராஃப். பைபார்டைட் கிராஃப் தான் வந்துட்டு நம்ம ஸ்டார் கிராஃப்னு சொல்லுவோம். பைபார்டைட் கிராஃப் என்னங்கிற ஸ்லைடு இருக்கு. இதுல வந்து n- vertices have degree 1 and 1 vertex have degree n-1. இதுல ஒரு n-1 வேர்ட் இப்போ 5 vertices டோட்டல் இருக்கு அப்படின்னா அதோட 4 verticesக்கும் என்ன இருக்கும், டிகிரி 1 இருக்கும். ஆனா அதுல ஒரு verticesக்கு வந்து என்ன இருக்கும், டிகிரி 4 இருக்கும். அது இப்போ நம்மள இதை நம்ம பார்க்கலாம். இதுல இதோட டிகிரி என்ன, இதோட டிகிரி 1 2 3 பாருங்க, இதோட டிகிரி 3. இதோட டிகிரி என்ன, ഇതിന്റെ டிகிரி என்ன 1, ഇതിന്റെ டிகிரி 1, இதோட டிகிரி 1. பாருங்க இது மூணுக்குமே 1 ஆகுது. தட் மீன்ஸ் n-1 vertices. இதுல எத்தனை vertices இருக்கு டோட்டலா, 1 2 3 4 vertices இருக்கு. n-1 vertices, that is 3 verticesக்கு டிகிரி 1ம் ஒரு verticesன்னு என்ன இருக்கும், டிகிரி n-1 இருக்கும். n-1 இங்க 3 இருக்கு. கரெக்ட் தானே? இப்ப இது பார்த்தனால அப்படிதான். இதுக்கு மட்டும் n-1 vertices இருக்கும், டிகிரி இருக்கும். பாக்கி எல்லாத்துக்கும் வந்து ஒரு டிகிரியா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃபோட ஒரு ப்ராப்பர்ட்டி இது. ஓகே, இது வந்து நம்ம ஸ்டார் கிராஃப்னு ஒரு பேர் இருக்கு. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. செட் ஆஃப் n greater than equal to 0 disjoint trees. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், disjoint tree அப்படின்னா ஃபாரஸ்ட் தான். நெக்ஸ்ட் யூலரியன் பாத், யூலரியன் சர்க்கியூட், யூலரியன் கிராஃப், ஹாமில்டோனியன் பாத். அதோட ஹாமில்டோனியன் பாத் நான் எடுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுவும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் அந்த ஸ்லைட் ஆட் பண்றேன். அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, யூலரியன் பாத்தும் ஹாமில்டோனியன் இஸ் ரிலேட்டட் டு vertices and Eulerian is related to edge. edge அப்படி யோசிச்சா போதும். Eulerian path passes through every edge of a connected graph exactly once. ஒரு பிராവശ്யம் one time மட்டும் எட்ஜில் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். may start and end at different vertices. Eulerian pathல ஒரு எட்ஜை ஒரு டைம் மட்டும்தான் வந்துட்டு பாஸ் ஆகும். ஓகே, இது வந்து யூலரியன் பாத். இப்ப நம்ம இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த எட்ஜே வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒன் டைம் இப்படி போயிட்டு அந்த பாத்தை வந்து யூலரியன் பாத்துன்னு சொல்லுவோம். ஸோ யூலரியன் சர்க்கியூட் அப்படின்னா யூலரியன் பாத் தட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட் அட் த சம் வேர்ட். இப்போ யூலரியன் பாத்துல வந்து கண்டிப்பா என்ன வர முடியாது, யூலரியன் பாத்துல கண்டிப்பா மறுபடியும் அந்த வேர்டிசஸ் ஸ்டார்ட் பண்ற வெர்டிசஸ்க்கு போகாது. அப்படி மறுபடியும் போகிற மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும், அங்க ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுது. பாருங்க, இப்படிதான் இருக்கும், திருப்பி இந்த பக்கம் போகாது. இதே வந்து திருப்பி போயிருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், யூலரியன் சர்க்கியூட். யூலரியன் பாத் தட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட் அட் த சேம் வேர்டெக்ஸ். இப்ப நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், எட்ஜ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன்ல. ஸோ இப்படி ரிப்பீட் ஆகாம இப்படி இருக்கு இதுல யூலரியன் பாத்துல. இது வந்து என்ன ஆகுது, எக்ஸாக்ட்லி எட்ஜஸ் வந்து ஒன்ஸ் தான் போகும். ஓகே, ஆனா வந்துட்டு சேம் வேர்டெக்ஸ் வந்து மறுபடியும் கனெக்ட் ஆகும். இப்படி இப்படி கூட யூலரியன் பாத் தட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் அட் த சேம் வேர்டெக்ஸ்ல வந்துட்டு எண்ட் ஆகும், ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் ஆகுது. Okay, passes through every edge exactly once, visiting every vertex at least once. Vertex வந்து ஒரு டைமாவது பார்க்கணும், ஒரு டைமாவது, more than one allowed தான். ஆனா edges அப்படின்னு யூலரியன் பார்த்தனால உங்க மைண்ட்ல வரணுது edges once. ஓகே, யூலரியன் கிராஃப் அப்படின்னா கிராஃப் தட் கண்டெய்ன்ஸ் ஏ யூலரியன் சர்க்கியூட் இருக்கிற கிராஃபை தான் நம்ம என்ன சொல்லுவோம், யூலரியன் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, யூலரியன் பாத் இஸ் நெசசர்லி நாட் அன் யூலரியன் சர்க்கியூட். ஆனா யூலரியன் சர்க்கியூட்ஸ் எல்லாமே யூலரியன் பாத் தான் இருக்கும். ஆனா யூலரியன் பாத்து வந்து யூலரியன் சர்க்கியூட் ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது. இது வந்து இம்பார்ட்டன்ட். அப்புறம் என்ன அன்டைரக்ட் கிராஃப் இஸ் யூலரியன் இஃப் யூலரியன் ஆனோ செக் பண்றதுக்கு அந்த லெவலுக்கு உங்களுக்கு வராது. ஸ்டில் வந்து மேபி ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் வைஸ்
ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கேட்பாங்கல்ல, இல்லைன்னா வந்துட்டு விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ எல்லாம் சொல்லி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி டைமில் இது யூஸ் ஆகும். இல்லாம ஒரு கிராஃப் தந்தது யுலரியன் ஆனோ ஹாமில்டோனியன் ஆனோ செக் பண்றதுக்கெல்லாம் அந்த லெவலில் உங்களுக்கு கேட்காது. ஏன்னா ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்றதுக்கு ஒரு மினிட் கூட உங்களுக்கு வராது இல்ல. ஸோ அது அப்போ வந்து கண்டிப்பா அந்த மாதிரி வராது. An undirected graph is Eulerian if degrees of all nodes is twice the number of edges and all vertices are even degree. ஓகே, இப்போ നിങ്ങൾ യുലറിയൻ ആണ് ചെക്ക് പண்றதுக்கு ഒരു ഈസി ട്രിക്ക് என்னன்னா, நம்ம எல்லா நோட்ஸோட if degrees of all nodes is twice the number of edges, 4 edges இருக்கு அப்படின்னா 8 அந்த எல்லா நோட்ஸோடையும் கூட டிகிரி என்ன இருக்கும், 4 இருக்கும். சாரி, டிகிரி வந்து 8 இருக்கும், ட்வைஸா இருக்கும். ஓகே, அண்ட் ஆல் வெர்டிசஸ் எல்லா வெர்டிசஸுக்கும் வந்துட்டு ஈவன் டிகிரியா இருக்கும். இது மாதிரி இப்போ பார்த்தோன்னா இதுக்கு 2 டிகிரி ஈவன் டிகிரியா இருக்கும் எப்பவுமே. இதுதான் வந்து யுலரியனோட ஒரு மெயின் பாயிண்ட். ஓகே, இது நோட் பண்ணுங்க, கண்டிப்பா அதை எழுதி வைக்கணும். அடுத்து கம்ப்ளீட் கிராஃப். இது வந்து ஒரு கம்ப்ளீட் கிராஃப் தான். சிம்பிள் கிராஃப் வேர் ஈச் வேர்டெக்ஸ் ஹாஸ் டிகிரி n-1. ஒவ்வொரு கம்ப்ளீட் கிராஃபோட ஒவ்வொரு வேர்டெக்ஸோடையும் டிகிரி வந்து n-1 இருக்கும். என்னன்னா என்ன, இங்க பாருங்க 1 2 3 4 வேர்டெக்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு வேர்டெக்ஸோடையும் டிகிரி 3 இருக்கணும். அப்படி இருந்தாதான் என்ன ஆகும், கம்ப்ளீட் கிராஃப் ஆகும். இப்போ இந்த V2க்கு வந்து 1 2 3, V1க்கு வந்து 1 2 3, V3க்கு வந்து 1 2 3, இதுக்கு வந்து 1 2 3. ஸோ n-1 என்ன இருக்கு, வேர்டெக்ஸ் இருக்கு, டிகிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி 1 எட்ஜ் பிட்வீன், ஒவ்வொரு பேருக்கு இடையிலும் ஒரு எட்ஜ் மட்டும் இருக்கும். இதை நம்ம இன்னொரு பேர் என்ன, ஃபுல் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கம்ப்ளீட் கிராஃப் வேர்டெக்ஸ் இருக்கிற ஒரு கம்ப்ளீட் கிராஃபுக்கு எத்தனை எட்ஜஸ் இருக்குங்கிற எப்பவுமே இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதோட ஆன்சர் n into n-1/2. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 வேர்டெக்ஸ் இருக்கிற ஒரு கிராஃப் இதோட நம்பர் ஆஃப் எட்ஜஸ் எப்படி பார்ப்போம், 4 into 4 minus 1/2. 4 minus 1 அப்படின்னா என்ன, 3. 3 into 4 is 12. 12/2 is 6. இது கவுண்ட் பண்ணி பாருங்க, 6 இருக்கான்னு. 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. நெக்ஸ்ட் ரெகுலர் கிராஃப். ரெகுலர் கிராஃப் வந்து பார்த்தேன்னா இதோட இது இல்லை என்ன சொல்லுவோம், டிகிரி வந்து ஈக்குவலா இருக்கும். அதுதான் வந்து ரெகுலர் கிராஃபோட ஒரு ஆல் ரெகுலர் கிராஃப். எல்லா ரெகுலர் கிராஃபும் என்ன இருக்கும், கம்ப்ளீட் கிராஃபா இருக்கும். ஆனா எல்லா கம்ப்ளீட் கிராஃபும் என்ன இருக்காது, ஆல் கம்ப்ளீட் கிராஃப்ஸ் ஆர் ரெகுலர் பட் நாட், திருப்பி சொல்லிட்டேன், எல்லா கம்ப்ளீட் கிராஃபும் என்ன இருக்கும், ரெகுலரா இருக்கும். எல்லாமே கம்ப்ளீட் கிராஃப். பார்த்தேன்னா இதோட இது 3 இருக்கு பாருங்க, இதுக்கு 3 இதுக்கு 3 எல்லாமே. ஸோ ரெகுலர் அப்படின்னாலே என்ன இருக்கும், ஈக்குவலா இருக்கணும் டிகிரி, சேம் டிகிரியா இருக்கணும். இதுக்கு ஒரு 4 டிகிரி இதுக்கு 3 டிகிரி அப்படி வராது. எல்லா வேர்டஸுக்கும் சேம் டிகிரியா இருக்கு அப்படின்னா அது நம்ம ரெகுலர் கிராஃப்னு சொல்லுவோம். எல்லா கம்ப்ளீட் கிராஃபும் ரெகுலர் தான், ஆனா எல்லா ரெகுலர் கிராஃபும் கம்ப்ளீட் கிடையாது. இப்போ இது பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் கிராஃப், ஆல் கம்ப்ளீட் கிராஃப்ஸ் ஆர் ரெகுலர், சேமா இருக்கு. ஆனா எல்லா ரெகுலர் கிராஃபும் இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு ரெகுலர் கிராஃப் எடுக்கலாம், இது எடுக்கலாம். ஓகே, இது ஒரு ரெகுலர் கிராஃப் தான், ஆனா இது கம்ப்ளீட் கிராஃபா கிடையாது. பிகாஸ் இங்க ரெகுலர் கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னா, கம்ப்ளீட் கிராஃப்னா கண்டிப்பா எக்ஸாக்ட்லி 1 எட்ஜ் பிட்வீன், எல்லா பேரு கூட ஒரு எட்ஜாவது இருக்கணும். இப்ப பாருங்க, இதுக்கு ஒரு எட்ஜ் இருக்கா, இதுவும் தமிழ் கனெக்ஷன் இல்ல, இதுவும் தமிழ் கனெக்ஷன் இல்ல. சோ என்னாச்சு, இது வந்து கம்ப்ளீட் கிராஃப் கிடையாது பட் ரெகுலர் கிராஃப். ஓகே, இது வந்து கம்ப்ளீட் கிராஃபும் தான் ரெகுலர் கிராஃபும் தான். இதுவும் அதே கம்ப்ளீட் கிராஃப் அண்ட் ரெகுலர் கிராஃப். ஓகே, இதோட எட்ஜஸ் பார்க்கறதுக்கு என்ன ஈக்குவேஷன், n into d/2. d அப்படின்னா டிகிரி. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, எல்லா வேர்டிசஸும் சேம் டிகிரியா இருக்கும்னு சொல்லியாச்சு இல்ல. இப்போ இது பார்க்கலாம், இதோட ஒவ்வொன்றுக்கும் 2 இருக்கு டிகிரி. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் இருக்கு 3 இருக்கு. ஸோ 3 into 2/2. 3 into 2 means 6. 6/2 is 3. ஸோ எத்தனை எட்ஜஸ் இருக்கு, 3 எட்ஜஸ் இருக்கு. இது மாதிரி தான் பார்ப்போம். ஓகே, இப்ப இது பார்க்கலாமா, இதோட பார்த்தேன்னா டிகிரி என்ன, 1 2. ஓகே, ஸோ n எத்தனை இருக்கு, 1 2 3 4 வேர்டிசஸ் இருக்கா. 4 into 2/2, 8/2, that is 4.
4 எட்ஜஸ் இருக்கா? 1 2 3 4. ஓகே, இது மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இது இந்த இந்த எல்லா ஸ்லைடுமே ஒவ்வொன்றும் நீங்க நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலாவது நீங்க உங்களோட மைண்ட்ல ஸ்டிக் ஆகிறதுக்கு நீங்க உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுங்க. அட்லீஸ்ட் ஃபார்முலாஸ் எழுதும்போது தான் அந்த பிரெயின்ல வந்ததுக்கு நிறைய அது சான்ஸ் இருக்குது. அப்படியே மறக்காம இருக்கிறதுக்கு. நம்ம எழுதுறோம்ல அதனால. ஸோ நெக்ஸ்ட் பைபார்டைட் கிராஃப். பைபார்டைட் கிராஃப் பத்தி முன்னாடி நம்ம படிச்சோம், ஸ்டார் கிராஃப்னு சொல்லிட்டு. இதுல வெர்டிசஸ் டிவைடட் இன்டு இது மாதிரி ஏதாவது பார்த்தேன் ஆப்ஷன்ல இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது பைபார்டைட் கிராஃபா இருக்கும். பாருங்க, டூ டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ், இதான் இதோட கீவேர்டு. டூ டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ், இது மாதிரி எக்ஸ் 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 அண்ட் ஒய் ஒய் ஒய். edges connections only between x axis and y y y. No edges between vertices of the same set. இப்போ இது ஒரு x செட், இது ஒரு y செட்னா எக்ஸும் yயும் தமிழ் கனெக்ஷன் இருக்கும். ஆனா இந்த எக்ஸ்ல இருக்கிற ஒரு ஒன்னு இன்னொரு அதே எக்ஸ்ல இருக்கிற வேற எதுவாயிட்டு கனெக்ஷன் இருக்காது. அதுதான் பைபார்டைட் கிராஃப். ஓகே, டூ டிஸ்ஜாயிண்ட்ஸ். இப்ப பார்த்தேன்னா இதுக்கு வந்து இதுல இருக்கிற எல்லாத்தோட கூட கனெக்ஷன் இருக்கு. இதுக்கு கனெக்ஷன் போகுது, அப்புறம் இதுக்கு கனெக்ஷன் போகுது. ஓகே, அப்புறம் என்ன இது பார்த்தேன்னா இதுக்கு போகுது, இதுக்கு அந்த மாதிரி கனெக்ஷன் போகுது. ஆனா பார்த்தேன்னா இதுல இருக்கிற ஏதாவது ஒண்ணு கூட இதுக்கு கனெக்ஷன் இருக்கா? கிடையாது. அது மாதிரி இருக்கிற செட் தான் வந்துட்டு பைபார்டைட் கிராஃப். நெக்ஸ்ட் பிளானர் கிராஃப். பிளானர் கிராஃப் எல்லாம் வந்து ஓகே, பிளானர் கிராஃப் அப்படின்னா இட்ஸ் செட் டு பி பிளானர் இஃப் இட் கேன் பி drawn in a plane so that no edge cross. இதோட எக்ஸ் டெஃபினிஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது பிளானர் கிராஃப் எப்பவுமே கேட்கறது தான் வந்து நம்ம ஒரு இப்படி கிராஃப் வந்து அந்த எட்ஜஸ் கிராஸ் ஆகாம நம்மளால அது வரைக்க முடியும் அப்படின்னா அது வந்து பிளானர் கிராஃப். பிளானர் கிராஃபோட எக்ஸாம்பிள் இது ரெண்டும். கம்ப்ளீட் கிராஃப் K4 வரைக்கும் வந்து பிளானர் கிராஃபா இருக்கும். பாருங்க, ஏ கம்ப்ளீட் கிராஃப் KN. KNனா கம்ப்ளீட் கிராஃபோட ஷார்ட் தான். இப்போ KN அப்படின்றது என்ன என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். K3, K3 K3ன்னு என்ன இப்படி இருக்கும். ஒரு கம்ப்ளீட் கிராஃப் தான் ரெகுலர் கிராஃப். இது வந்து K3. அப்புறம் K4 அப்படின்னா பார்த்தோன்னா 1 2 3, இது வந்து K4. ஓகே, ஸோ K4 வரைக்கும் வந்து பிளானர் இருக்கும். ஏ கம்ப்ளீட் கிராஃப் KN இஸ் ஏ பிளானர் இஃப் அண்ட் only if n less than 5. இது தெரிஞ்சா உங்களுக்கு நல்லதா? ஏன்னா கொஸ்டின்ல வந்து மேபி K6 வந்து பிளானாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான்னா உங்களுக்கு தெரியும் 4 வரைக்கும் தான் பிளானார் இருக்கு. K5 K கம்ப்ளீட் கிராஃப் அப்படின்னா 4க்கு மேல வந்து எதுவுமே வந்து என்ன இல்ல, பிளானர் கிடையாது. இஃப் n லெஸ் தான் 5 ஆனா மட்டும்தான் பிளானர். அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது எப்பவுமே கேட்கறதா இந்த கான்செப்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின். ஓகே, அப்புறம் K33 அப்படின்னு சொல்லிட்டு K33 நினைக்கிறேன். அது இது K33. இது K33 அப்படின்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது 3, இது வந்து பைபார்டைட் கிராஃப். இங்கேயும் 3 இங்கேயும் 3, அதான் K33ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன, இது வந்து நான் பிளானார். ஓகே, K33 இஸ் நான் பிளானர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. K5 நமக்கு தான் தெரியுமே. K4ல இருந்து எல்லாமே வந்து டாப், K5ல இருந்து எல்லாமே நான் பிளானர் தான். ஓகே, அப்புறம் ஒரு யூலர் ஃபார்முலா இருக்கு. V minus E plus F equal to 2. ஓகே, F அப்படின்னா வந்து ரீஜியன். நம்ம V minus E plus R equal to சொல்லிட்டும் படிப்போம். R இல்லைன்னா F, இது மாதிரி இந்த Fக்கு பதிலா R கூட யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து எதுக்குன்னா ஃபார் எனி கனெக்டட் பிளானர் கிராஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் எட்ஜஸ் அண்ட் ஃபேஸஸ் ஆர் கிவன் பை வெர்டிசஸ் மைனஸ் எட்ஜஸ் பிளஸ் ரீஜியன் இல்லைன்னா ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஈக்குவல் டு 2. இதுதான் வந்து இதோட கனெக்ஷன். ஓகே, அப்போ உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க கொஸ்டின்ல வந்து வெர்டிசஸ் நம்பரோ இல்லைன்னா ரீஜன் நம்பரோ கொடுப்பாங்க. இப்போ நம்ம எட்ஜஸ் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஓகே, அது மாதிரி இது வந்து கண்டிப்பா ஞாபகம் வரணும். வெர்டிசஸ் மைனஸ் எட்ஜஸ் plus R இல்லனா plus F equal to 2. A connected planar graph having 6 vertices, 7 edges containing எத்தனை regions இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் நமக்கு equation தெரியுமே. V minus E plus R equal to 2. V எவ்வளவு 6, edges எவ்வளவு 7 plus R equal to 2. 6 minus 7 என்ன? minus 1. minus 1 plus R equal to 2. So R equal to 2 plus 1, that is 3. ஓகே, ஈஸியா பார்த்துடலாம். நெக்ஸ்ட், இன் சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி, நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டியில படிக்கும்போது இதான் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இஃப் E is the number of edges and N is the number of nodes,
V of G of for a flow graph is defined as. ஓகே, சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கும் போது E வந்து நம்பர் ஆஃப் எட்ஜஸும் N வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸும் ஆகும்போது அதோட ஃப்ளோ கிராஃப் வந்து எப்படி கண்டுபிடிக்கும் ஆனா அந்த இக்குவேஷன் வந்து E மைனஸ் இந்த டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்றது E மைனஸ் சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி டைம்ல E மைனஸ் N பிளஸ் 2 அங்க வந்து ஆறுங்கிறது அது வராது. ஓகே, E மைனஸ் N பிளஸ் 2. ஓகே, ஸோ நம்ம கிராஃப் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா அட்ஜசன்சி மெட்ரிக்ஸ், அட்ஜசன்சி லிஸ்ட், இன்சிடென்ஸ் மெட்ரிக்ஸ் இந்த 3 வேஸ்ல வந்து நம்ம கிராஃப் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இதில் அட்ஜசன்சி மெட்ரிக்ஸும் லிஸ்ட்டும் தான் எப்பவுமே கேட்பாங்க கொஸ்டின். இதோட காம்ப்ளெக்சிட்டி இது டிஎஃப்எஸ் அண்ட் பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணனா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி கேட்பாங்க. இதுதான் பெஸ்ட், அட்ஜசன்சி லிஸ்ட் தான் பெஸ்ட். ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்பார்ஸ் கிராஃபுக்காக யூஸ் பண்ணோம். ஸ்பார்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம ஏதோ ஒரு எந்த யூனிட்ல பார்த்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஸ்பார்ஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. ஸ்பார்ஸ்னால உங்களோட மைண்ட்ல என்ன வரணும் தெரியுமோ? 0 வரணும். ஓகே, டென்ஸ்னா வந்து நான் ஜீரோன்னு வரணும். ஸ்பார்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பார்ஸ் மெட்ரிக்ஸ் இருக்கு. உங்களோட சிலபஸ்ல கூட ஸ்பார்ஸ் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது ஒன்றும் இல்ல, ஒரு மெட்ரிக்ஸ் இப்போ மேபி ஒரு 2 3 into 3 ஓகே 3 into 2 மெட்ரிக்ஸ் நம்ம வந்து வரைக்கிறோம். ஓகே, 3 into 2 3 columns, sorry 2 into 3 2 rows and 3 column. ஓகே, வரைக்கும் போது கூடுதல் பிளேஸிலும் வந்து 0 இருக்கு. ஓகே, நிறைய பிளேஸில் வந்து 0 இருக்கு அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? ஸ்பார்ஸ் மெட்ரிக்ஸ் இல்லைன்னா ஸ்பார்ஸ் ட்ரீ. ஒரு ட்ரீல வந்து நிறைய நோட்ஸ் வந்துட்டு 0 இருக்கு, தேவையில்லாம இருக்கு, 0 இருக்கு, யூஸ் ஆகல அப்படின்னா அது ஸ்பார்ஸ். நிறைய இடம் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, நிறைய இடம் வந்து நான் ஜீரோ இருக்குன்னா அது வந்து டென்ஸ். இதுதான் கான்செப்ட். ஓகே, சோ இதுல இப்ப ஒரு ஸ்பார்ஸ் கிராஃப் அப்படின்னா என்ன? அந்த கிராஃப்ல நிறைய நோடு வந்துட்டு நல்லா இருக்கு. ஓகே, அந்த மாதிரி கிராஃப வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பெஸ்ட் அட்ஜசன்சி லிஸ்ட் தான். ஏன்னா அந்த தேவையில்லாத ஸ்பேஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணிக்கும் அட்ஜசன்சி லிஸ்ட்ல. ஆனா அட்ஜஸ்டன்சி மெட்ரிக்ஸ் வந்துட்டு ஸ்பார்ஸ் கிராஃபுக்கு அவ்வளோக்கா நல்லதல்ல. ஏன்னா ஸ்பேஸ் எல்லாம் இந்த தேவையில்லாம 0 0 இருந்தா கூட அது என்ன பண்ணும்? ரெப்ரசன்ட் அது வந்து இங்க வந்து அந்த ஸ்பேஸ்ல வந்து அந்த 0 ரெப்ரசன்ட் பண்ணும். தேவையில்லாம ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும். ஓகே, சோ அது வந்து ஞாபகத்தில் வைக்கணும். அட்ஜஸ்டன்சி லிஸ்ட் ஸ்பார்ஸ் கிராஃபுக்கு நல்லது. அட்ஜஸ்டன்சி மெட்ரிக்ஸ் வந்து டென்ஸ் கிராஃபுக்கு தான் நல்லது. அப்புறம் இது ரெண்டுமே வந்து நம்ம டிஎஃப்எஸ் பிஎஃப்எஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா இது அட்ஜசன்சி லிஸ்ட் நம்ம ஸ்பேஸ் வந்து சேவ் பண்றதுனால O of V plus C இது வந்து நல்லது. இதை விட O of V plus C தான் இதோட இது டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஆனா டிஎஃப்எஸ் அண்ட் பிஎஃப்எஸ்ல வந்து O of V ஸ்கொயர். ஓகே, அப்புறம் அட்ஜசன்சி லிஸ்ட்ல வெர்டிசஸ் எல்லாம் ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். அட்ஜசன்சி மெட்ரிக்ஸ்ல வந்து கிடையாது. ஓகே, சோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸ்பார்ஸ் மெட்ரிக்ஸஸ் ஹாவ் மெனி, இது ஒரு PYQ கொஸ்டின் தான். ஓகே, sparse matrices have many non-zero entries, many zero entries, higher dimension, none of the above. என்ன இருக்கும் ஆன்சர்? ஸ்பார்ஸ்னா ஜீரோன்னு சொன்னால many zero entries. இதே வந்து dense matrix have அப்படின்னு கேட்டிருந்தேன்னா many non-zero entries ஆன்சர் வரும். ஓகே, which of the following ways can be used to represent a graph? நம்ம அதை இப்பதான் பார்த்தோம். adjacency list, adjacency matrix and incident matrix. நெக்ஸ்ட் நம்ம கிராஃப்ல வந்து நம்ம எப்படி டிராவர்ஸ் பண்ணலாம்? பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் சொல்லிட்டு நம்ம முன்னாடியும் படிச்சோம். ட்ரீல டிராவர்ஸ் பண்ணும்போது பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் அந்த டிஎஃப்எஸ் குள்ளதான் நம்ம டெப்த் இது படிச்சோமே, ப்ரீ ஆர்டர் இன் ஆர்டர் எல்லாம் படிச்சோமே. அதே மாதிரி இங்க டிஎஃப்எஸ் பிஎஃப்எஸ் 2 இருக்கு. பிஎஃப்எஸ் அப்படின்னா என்ன, டிஎஃப்எஸ் என்னங்கிறது ஜஸ்ட் வந்து பாத்துக்கலாம். கொஸ்டினும் பார்ப்போம். பிஎஃப்எஸ்னா பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச். அதுக்கு தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். பிஎஃப்எஸ் கியூ யூஸ் பண்ணிட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்புறம் இதுல வந்து என்ன லெவல் ஆர்டர் தான் வந்து நம்ம டிராவர்ஸ் பண்ணுவோம். லெவல் ஆர்டர் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம லெவல் ஆர்டர் வச்சுட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, லெவல் ஆர்டரா வந்துட்டு எப்படி டிராவர்ஸ் பண்ணுவோம்னு. ஸோ இது வந்து லெவல் ஆர்டர். டிராவர்சஸ் கிராஃப் லெவல் பை லெவல் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நோட் விசிட்டிங் ஆல் நெய்பர்ஸ். இப்போ ஒரு கிராஃப் இருக்கு அப்படின்னா, இப்படி ஒரு கிராஃப் இருக்கு, ஒரு ட்ரீயா இருக்குல்ல. ஓகே, எனிவே ட்ரீ அண்ட் கிராஃப் எதா இருந்தாலும் இப்போ வந்துட்டு இப்படி ஒரு கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா நான் இது பார்த்துட்டு நான் இதுக்கு போகக்கூடாது.
இதோட அடுத்த நெய்பர் இங்க இருக்கு. அதுவே அந்த கூட பார்த்து டிராவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவலுக்கு போகும். ஒரு லெவல் முடிச்சுட்டு தான் அடுத்த லெவலுக்கு போறது அது பிஎஃப்எஸ்னா. ஓகே. இதுல டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of B plus E தான். டிஎஃப்எஸ்லும் அதே தான். ஓகே. அண்ட் பிஎஃப்எஸ் ஆர் டிஎஃப்எஸ் ரெண்டா இருந்தாலும் ஆஃப்டர் பிஎஃப்எஸ் ஆர் டிஎஃப்எஸ் நமக்கு என்ன லாஸ்ட் கிடைக்குதுன்னா ஸ்பானிங் ட்ரீ. ஸ்பானிங் ட்ரீ என்னங்கிறத நம்ம படிப்போம். A spanning tree is a connected subgraph of a graph G which contains all the vertices of J graph. அந்த ஸ்பானிங் ட்ரீன்னா ஒரு சப்கிராஃபா இருக்கும். இதுல நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஒரு கிராஃபோட சப்கிராஃபா இருக்கும். அதுல இருக்கிற எல்லா வேர்டிசஸும் ஆனா இதுக்குள்ளே இருக்கும். ஓகே. டிஎஃப்எஸ் அப்படின்னா என்ன பண்ணும்? டெப்த் ஃபர்ஸ்ட். அதாவது இப்போ ம், இப்படி இருக்கு அப்படின்னா இத பார்த்துட்டு இப்ப இந்த டெப்த் போறோம்னா, இது முடிச்சுட்டு இன்னும் டெப்த்தா அதே ரூட்ல வந்து டெப்த் வரைக்கும் போயிட்டு தான் அடுத்தது பார்ப்போம். இது முடிச்சுட்டு தான் அப்புறம் இது பார்ப்போம். ஓகே. சோ இதுல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்டாக் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ப்ரீ ஆர்டர். ஓகே. மத்தது லெவல் ஆர்டர் இருந்ததுன்னா இது ப்ரீ ஆர்டர். பேக் ட்ராக்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் அன்விசிட்டட் நோட். இப்போ இத்தனையும் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பேக் ட்ராக் பண்ணிட்டு இங்க வந்துட்டு அப்புறம் அடுத்தது பார்ப்போம். பேக் ட்ராக்கிங். பேக் ட்ராக்கிங் இருக்கு டிஎஃப்எஸ்ல. ஓகே. இதுல ஒரு கான்செப்ட் வருது பிஎஃப்எஸ்ல. அது ஏதோ ஒரு டாபிக்குள்ள வருது. பிரான்ச் அண்ட் பவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரான்ச் அண்ட் பவுண்ட் அது பிஎஃப்எஸ் தான். பிரான்ச் அண்ட் பவுண்ட் அந்த ஒரு கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து பேக் ட்ராக்கிங் இருக்குங்கிற மாதிரி இதுல பிரான்ச் அண்ட் பவுண்ட். ஓகே. ஒவ்வொரு பிரான்ச் வைஸ் தானே போகுது. ஒரு பிரான்ச் அதுக்கப்புறம் அடுத்தது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு யூஜிசி நெட் பிவைக்யூ தான் நினைக்கிறேன். Okay, the BFS algorithm has been implemented using the queue data structure. Okay, so உங்களுக்கு தான் நமக்கு தான் தெரியுமே BFSனா queue தான். One possible order of visiting the nodes of following graph. இந்த graph வந்து டிராவர்ஸ் பண்றதுக்கு நிறைய ஆர்டர் இருக்கு. நிறைய விதமா நம்ம டிராவர்ஸ் பண்ணலாம். ஆദ്യം எதுல ஸ்டார்ட் பண்றோமோ அது பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணனா ஒரு ஆர்டர்ல கிடைக்கும். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணனா வேறொரு ஆர்டர்ல கிடைக்கும். ஓகே. சோ நமக்கு ஒரு பாசிபிள் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எந்த ஆர்டர் வந்து பாசிபிள் ஆர்டரா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஆப்ஷனும் பார்த்து தான் ஆகணும். MNO PQRங்கிற இந்த ஆர்டர் கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம். இது வந்து என்ன பிரெட் ஃபர்ஸ்ட். பிரெட் ஃபர்ஸ்ட்னா நம்ம நைபர்ஸை பார்த்துட்டு தான் அடுத்தது போகணும். எம்மோட நைபர்ஸ் ஆர் இருக்கு, கியூ இருக்கு, என் இருக்கு. ஓகே. ஓகே. எம் பண்ணியாச்சு, என் பண்ணியாச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஓய்க்கு போகுது. போகலாமா? போகக்கூடாது. ஏன்னா எம்முக்கு இன்னும் நைபர்ஸ் வேற இருக்கு. அவங்கள கவனிச்சதுக்கு அப்புறம் தான் பக்கத்து போகணும். ஓகே. சோ திஸ் இஸ் ராங். நெக்ஸ்ட் NQMPOR. NQ MPORனா N முடிச்சுட்டு Qக்கு வந்தாச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் Mக்கு வந்தாச்சு. அதுவும் ப்ராப்ளம் இல்ல. நைபர் தான். Pக்கு வரக்கூடாது. அதுக்கப்புறம் Pக்கு எப்படி வரலாம்? இது இங்கதான் O இருக்கே. Nல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்குன்னா என்னோட எல்லா நைபர்ஸும் முடிக்கணும். O முடிக்காம Pக்கு போகக்கூடாது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். QMNPOR. Q எங்க இருக்கு? இங்க இருக்கு. M N. ஓகே, பரவாயில்ல. Pக்கும் போகுது. நோ ப்ராப்ளம். அடுத்தது யாருக்கு போகணும்? ஓய்க்கு போயிருக்கு. கரெக்டானு நம்ம செக் பண்ணலாமா? Q, M, N, Pக்கு போகுதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? Q முடிச்சிட்டோம். Qவோட நைபர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது யாரு? M. அடுத்து Mஓட நைபரை Mஓட நைபர் யாரு? 6. 6 பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே போக முடியும். சோ அதனால இதுவும் wrong. அடுத்தது Q, M, N, P. Pன்னா Qவோட நைபர் தான். அதுக்கப்புறம் 6 பார்த்தாச்சு. எஸ். ஏன்னா Q முடிச்சதுக்கு அப்புறம் Mஓட நைபரை பார்க்கணும். Mஓட நைபர் தான் 6. ஓகே, அது மாதிரி. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இந்த கிராஃப். ஓகே, இந்த கிராஃப் கொடுத்திருக்காங்க. டெப்த் ஃபர்ஸ்ட் டிராவர்சல் இதோட என்னன்னு கேட்டிருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்திருக்கு. ஓகே. ஸோ PQRS தான் ஃபர்ஸ்ட். ஆப்ஷன் ஏ நோக்கலாம், பார்க்கலாம். ABEGHF. AB டெப்த் ஃபர்ஸ்ட்னா என்ன? டெப்தா போகணும்ல. A
ஓகே. ஏயிலருந்து எங்க போகுது? ஏயிலருந்து பிக்கு போகுது. நோ ப்ராப்ளம். அதுக்கு அடுத்தது ஈக்கு போகுது. நோ ப்ராப்ளம். பிகாஸ் நம்ம ஒரு டெப்த் இந்த டெப்த்துக்கு போறோம். இப்படி போறோம். ஓகே. அதுக்கப்புறம் எங்க போகணும்? ஈக்கு அப்புறம் கண்டிப்பா ஜிக்கு போகணும். எஸ் ஜிக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க போகுது? ஹெச்சுக்கு போகுது. ஓகே. நோ ப்ராப்ளம். அந்த அந்த டெப்த் அந்த ஒரு லைன் அப்படியே போகுது. ஓகே. ஹெச் அதுக்கப்புறம் எங்க போகுது? எஃப்க்கு போகுது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு டெப்த்தா தான் போகுது. இப்டி இப்டி இந்த மாரி போகுதா? ஸோ அது கரெக்ட் தான். பி கரெக்ட் தான். அடுத்தது அடுத்தது ஏபி, எஃப், ஏபி அப்புறம் என்ன? எஃப் சொல்லியாச்சு. நோ ப்ராப்ளம். அதுக்கு அடுத்தது ஜி. ஜி எங்க? இங்க வந்துருச்சு. இப்டி ஒரு ஒரு அப்படியே லைனா அப்படியே போகுது. பாத் அப்படியே இன் டெப்த்தா போயிட்டு இருக்குது. ஓகே. எஃப்ஜி அதுக்கு அடுத்தது ஹெச். ஓகே. இது அப்ப அந்த டெப்த் முடிஞ்சுது. ஒரு டெப்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம பேக் ட்ராக்கிங் பண்ணிட்டு வேற ஏதாவது இருக்குன்னா பார்க்கலாம்னு சொன்னோம் இல்ல. ஓகே. இதோடது முடிஞ்சிச்சு. இந்த டெப்த் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பேக் ட்ராக்கிங் மறுபடியும் இப்படி பேக் ட்ராக்கிங் பண்ணிட்டு ஈய கூட பார்ப்போம். ஸோ கியூவும் வருது. இனி ஆர் பார்த்தேன்னா ஆர் எப்படி பார்க்கும்? ஆர்ல என்ன இருக்கு? ஏ, பி அடுத்தது என்ன? எஃப், ஹெச், ஜி ஓகே இ கரெக்டா இருக்கு. இதுவும் நல்லா இதா தான் போகுது. கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. அடுத்தது ஏபி ஏபி ஜி ஜி எங்க இருக்கு? ஏ சாரி ஏபி இல்ல ஏஎஃப் சாரி சாரி ஏஎஃப் ஜி ஓகே ஹெச் பி வரைக்கும் போயிட்டு இ கரெக்டா இருக்கு. எல்லாமே வந்து டெப்தா தான் போகுது. ஓகே. சோ இது பிக்யூஆர்எஸ் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். நம்மளோட கிராஃப் ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்துட்டு சார்ட்டிங் அண்ட் அல்கோரிதம். சார்ட்டிங் அல்கோரிதம் ஒரு கிளாஸ். நாளைக்கு ஒரு 2, 3 கிளாஸ் நான் ப்ரொவைட் பண்ணணும்னு எனக்கு பிளான் இருக்கு. ஸோ நமக்கு என்ன என்ன இருக்கு? இது சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங், ஹேஷிங் அப்புறம் இதெல்லாமே வந்துட்டு ஈஸியா பார்க்குற மாரி தான். இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன் இது நம்ம கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். நமக்கு நான் நாளைக்கு கிளாஸ்லயே வந்து உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வச்சுட்டு நானு டீச் பண்றேன். எது தெரியுமா? இந்த ரெக்கரன்ஸ் ரிலேஷன், மாஸ்டர் தியரம் எல்லாம். தியரம் எல்லாம் பார்த்து படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் ஈஸி தான். அது ஆக்சுவலி அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா ஈஸி தான். ஓகே. ஸோ அது பார்த்துடலாம். மாஸ்டர் தியரம் இங்க இருக்கு. மாஸ்டர் தியரம் இல்லையா உங்களுக்கு சிலபஸ்ல? ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஓகே. ரெக்கரன்ஸ் ரிலேஷன் எல்லாம் இருக்கு. ஓகே. நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தியரம். ஓகே. அட்வான்ஸ் மெர்ஜிங் எல்லாம் இந்த சார்ட்டிங்குள்ளயே நான் எடுத்துருவேன். சார்ட்டிங், சர்ச்சிங் அல்கோரிதத்துக்குள்ளயே அத எடுத்துருவேன். ஓகே. ஸோ நாளைக்கு வந்து ஒரு 2 கிளாஸாவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ தேங்க் யூ சோ மச் அண்ட் டேக் கேர்.